ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது எல்லாருக்குள்ள முதல் ஆரம்பிக்கிற ஒரு ப்ராடக்ட் என்னென்னா, நிறைய பேர்கிட்ட என்னோட கிளைண்ட்ஸே சொல்கிறாங்க, சார் நான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு டீட்டெயிலாக தெரியல அப்படின்னா தான் மியூச்சுவல் ஃபண்டா? அப்போது ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு நல்லா தெரிஞ்சால் நான் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போக தேவையில்லையா? ஓவரால் இந்தியாவில் 1/3 ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுது. வணக்கம். லாஸ்ட்டு வீடியோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றின கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் என்ன, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, இதில் அதிகமான ரிஸ்க் இருக்குது, நம்ம இன்வெஸ்டாராக மார்க்கெட்டுக்குள்ளே போகலாமா இல்லை ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக போகலாமா, இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்த முக்கியமாக அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது, நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின கம்ப்ளீட் இன்சைட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட தெய்வ சிகாமணி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணோன்னா இவரோட வீடியோ தான் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். என்னோடய ஃப்ரெண்ட் அவரோட தான் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களோட கொஷின்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ வணக்கம் தெய்வா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், வணக்கம். ஓகே. ஸோ நானுமே அந்த பாட்காஸ்ட்டை பார்த்தேன். ப்ளஸ் என்னுடைய கிளைண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய நல்லா இருந்தால் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி அவங்களுமே நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கொஷின்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது எல்லாருக்குள்ள முதல் ஆரம்பிக்கிற ஒரு ப்ராடக்ட் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஏன் இது இந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ரெக்கார்டு ஹை எஸ்ஐபி, கிட்டத்தட்ட 90 லட்சம் கோடி ரூபா அளவுக்கான ஏயுஎம் ஓவரால் இந்தியாவில். 2008 மார்க்கெட் கிரைசிஸ் வரும்பொழுது அன்னைக்கு ரீட்டெயில் இல்லை நம்ம இந்தியன் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மி. இந்த கோவிட் பேண்டமிக் 2020க்கு அப்புறம் ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன்ஸும் சரி, டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எஃப்ஐஎஸ் ஒரு பக்கம் நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிட்டுருக்குறாங்க. அதை அவங்க எப்போ திரும்பி வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதை தாண்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நம்ம இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஏன்னா அந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டுன்றது இன்ஸ்டியூஷன்ஸும் சரி, ரீட்டெயில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி. ஏன்னா அதுதான் நமக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் ஹை ஏயுஎம் ரீச் பண்ணியிருக்கோம். அதே போல் கிட்டத்தட்ட இப்போ எஸ்ஐபி ரெக்கார்ட் ஹையில் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அடுத்த ஒரு 3 to 5 இயர்ஸில் இந்த ஏயுஎம் டபுளாக கூட மாறலாம் அப்படின்ற கருத்து கணிப்புலாம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு ஒரு கொஷின் என்னென்னா, ஒரு பிகினருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஒரு பிகினர் எந்த இடத்துல இருந்து அதை துவங்கணும்? ஆக்சுவலாக நீங்களே சொல்லும்போதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்ற வார்த்தைக்கு முன்னாடி எஸ்ஐபின்ற வார்த்தை தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு எஸ்ஐபின்னா என்னென்னு தெரியுது, ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர்கிட்ட என்னோடய கிளைண்ட்ஸே சொல்கிறாங்க, சார் நான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எஸ்ஐபின்றது அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டும் எஸ்ஐபியும் வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னாக்கா நம்ம டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நம்ம ஃபண்டை கொடுத்துருவோம். அவர் நமக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்போது நீங்கள் கேட்கலாம், எனக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட் தெரியுமே, என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, நானே டைரெக்டாக ஸ்டாக் வாங்கிடலாமே, நான் ஏன் இன்னொரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட என்னுடைய பணத்தை கொடுத்து அதன் மூலமாக நான் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இங்கே 2 விஷயம் இன்வால்வ் ஆகுது. ஒன்று என்னன்னாக்கா, நமக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போதிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம த்ரூ ஃபண்ட் மேனேஜர் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இங்கே ஒரே ஒரு இன்ட்ரப்ஷன் என்னென்னா, அப்போது ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு டீட்டெயிலாக தெரியல அப்படின்னா தான் மியூச்சுவல் ஃபண்டா ஒரு கொஷின். அப்போது ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு நல்லா தெரிஞ்சால் நான் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போக தேவையில்லையா?
அப்படி இல்ல. உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வெஹிக்கிள். ஓகேங்களா? ஸோ லாங் டெர்முக்கு நான் பெரிய ரிஸ்க் இல்லாம நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நெனச்சேன்னா, ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா, மத்த இதுக்கு ஈக்குவலன்ட்டான இருக்கக்கூடிய லாங் டெர்ம் ப்ராடக்ட்ட விட அதிகமா ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதனால நீங்க லாங் டெர்முக்கு பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போலாம். ம். ஸோ ஸ்டாக்லயும் நீங்க போலாம். ஆனா ஸ்டாக்ல வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னாக்கா, நீங்க மேஜர் பார்ட் வந்து ஸ்டாக்ல போலாம். ஆனா இன்வெஸ்ட்மென்ட் வரும்போது, டைரக்ட் ஈக்விட்டிய விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போறது தான் அட்வைசபிள். ஏன் அப்படின்னாக்கா, சப்போஸ் இப்ப நீங்க டைரக்ட்டா உங்ககிட்ட வந்து ஒரு ₹10,000 இருக்கு அப்படின்னா, ஒரு L&T வாங்க போறீங்க அப்படின்னா, ஒரு 4 ஆர் 5 கம்பெனி ஸ்டாக் தான் வாங்க முடியும். இதே ₹10,000 நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போகும்போது, உங்களுக்கு மினிமம் 40 to 50 கம்பெனில அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போ ம். உங்களுடைய ஃபண்ட் வந்து டைவர்சிஃபைட் ஆயிடுது. இதனால ரிஸ்க் வந்து இங்க ரொம்ப கம்மி. ஸோ அப்போ என்னன்னா, மார்க்கெட் வந்து ஏறுனாலும், இறங்குனாலும் உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து பேலன்ஸ் ஆயிடுறதுனால, நீங்க அந்த ப்ராடக்ட்ல போலாம். இதே நீங்க டைரக்ட் ஈக்விட்டில போகும்போது, ரிட்டர்ன் அதிகமா வரும். பட் ஆனா ரிஸ்க்கும் அந்த அளவுக்கு இருக்கு. ம். ஸோ ம். லாங் ரன்னுக்கு போகும்போது, நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ சூஸ் பண்றது ஒன் ஆஃப் த ஓகே. பெட்டர் சாய்ஸ் தான். இங்கே எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று கிளைண்ட் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது வந்த ஞாபகம் என்னென்னா, அவர்கிட்ட நான் பேசும்போது, சார் நான் வந்து ஒரு 50 கம்பெனிஸ் வச்சுருக்கேன். இந்த 50 இது அதாவது நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அவர்கிட்ட பேசும்போது. 50 கம்பெனிஸ் வச்சுருக்கிறேன். அரௌண்ட் ஒரு 20 lakhs போர்ட்ஃபோலியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அலோகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கிளம்ஸியாக வச்சுருந்தார். எப்படின்னா, என்னென்ன ஸ்டாக்லாம் அவரோட போர்ட்ஃபோலியோவில் இறங்கியிருக்கோ அதை போய் ஆவரேஜ் பண்ணுவார். ம். என்னென்ன ஸ்டாக்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவார். அப்போது நீங்கள் செக்டார் அலோகேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா? எந்த இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு செக்டார்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய சப் செக்டார்ஸ் இருக்குது. இப்போ இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது எந்தெந்த செக்டாரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்னு வரும்போது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் தான் வந்து லீட் பண்ணும். ஏன்னா அது வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து லீட் பண்ணுன்றதுனால க்ரோத் வைஸ் லாங் டேர்முக்கு அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆல்மோஸ்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் சூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த அலோகேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எந்த செக்டர் எவ்வளோ, அதாவது 50 கம்பெனிஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸில் அதிகமான ரிஸ்க் இருக்கும், அந்த ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும், நல்ல ஒரு டாமினன்ட் இண்டஸ்ட்ரியில் லீடர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு செக்டார்லையும், அதோட அலோகேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட அனாலிசிஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. ஆனால் போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட ஒரு 100% பார்த்தீங்கன்னா 60 to 70% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு அனாலிசிஸுமே இல்லை. எனக்கு பிடிச்ச கம்பெனி, நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிற கம்பெனி, இல்லை இது வந்து ரொம்ப அதிகமாக இறங்கியிருக்கு, இப்போ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹோப் மூலயமா அந்த அந்த எப்படி சொல்லுவோம், நம்பிக்கையின் பேரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுதான் நம்ம டைரக்ட் ஸ்டாக்ஸில் போகிறதுக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போகிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இதுதான் அவர் வந்து என்கிட்ட வந்து இதை பற்றி பேசும்போது ஆவரேஜ் பண்ணேன் சார், நிறைய ஆகிடுச்சு. கடைசியில் அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து எந்த ஸ்டாக் அதிகமாக இறங்கியிருக்கோ அதில் தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் வந்து இங்கே 40 to 50 கம்பெனியில் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது அடுத்த கொஷின் வந்து இது மாதிரி சொல்லும்போது கிளைண்ட் என்ன கேட்குறாருன்னா, அவர் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன சொன்னேன், ஏன் சார் நீங்கள் ஆப்வியஸாக அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாக்கா அவர் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டோட்டலாகவே உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ நம்மளும் அதே கம்பெனி டேரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிடலாமே, அப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும்ல, அப்போ ஏன் நம்ம வந்து அகைன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பட் இதுக்கான ஆன்சர் என்னென்னா, அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவர் எவ்வளோ பீரியடுக்கு அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் எப்போ என்ட்ரி லெவல் கொடுத்தாரு, எப்போ எக்ஸிட் ஆக போகிறாரு, எவ்வளோ வெயிட்டேஜ் வச்சுருக்காரு, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அப்போது பிளைண்டாக வந்து அந்த ஃபண்டு என்னென்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இவர் தெய்வா வந்து இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறாரு, அப்போ நானும் வாங்கிக்கிறேன் அந்த ஸ்டாக்கை அப்படின்ற கதை தான். அதாவது இதே மாதிரி நிறைய ஏஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க, அந்த ஸ்டாக் நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம். என்னென்னா அது வந்து ஒரு விதத்தில் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணுறதுல ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் எங்கே பிரச்சனை வரும்னா, அவங்க வாங்கின ப்ரைஸ் ₹100 வாங்கியிருப்பாங்க, அது இப்போ ₹170 இருக்கும். அவர் வச்சிருக்கிறாருன்னு நான் பார்க்குற அன்றைக்கி அந்த ஸ்டாக் விலை 170, நீங்கள் வாங்கினோடனே அவர் ப்ராஃபிட் புக் பண்ணுவார். கண்டிப்பாக இது நடக்க தான் செய்யும். ஸோ இதுதான் என்னென்னா, அடுத்தவங்க போர்ட்ஃபோலியோ இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே ஃபாலோ பண்ணும்போது இருக்கிற பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான்
தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஏன்னா எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இப்படி தான், சார் இந்த ஸ்டாக் வந்து இவங்க ஒரு வச்சிருக்கிறாரு சார், இப்போ நானும் வாங்கட்டுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது என்ட்ரி ப்ரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எப்போ எக்ஸிட் ஆகணுன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஸோ அதேமாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருந்தீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்றது ஒரு சர்டன் அமௌண்ட்டு நம்ம ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதை 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ ஒரு பர்டிகுலர் எஸ்ஐபி யார் இன்வெஸ்ட் பண்ணணும், லம்சம் யார் இன்வெஸ்ட் பண்ணணும்? அடுத்த கேட்டகரி வந்து லம்சம். அப்போ இதில் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதை விட எது எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றது முக்கியம். யாருக்கும் அப்படின்ற கூட வச்சுக்கலாம். இப்போ எஸ்ஐபின்றது ஆல்வேஸ் பெட்டர். நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் லாங் இப்போ எல்லாம் என்ன கேட்குறாங்க தெரியுங்களா கிளைண்ட்ஸு, பணம் இருந்தால் லம்சம்மு, பணம் இல்லைனா எஸ்ஐபி. அப்படி இல்லை. அதாவது இப்போது எஸ்ஐபின்றது எல்லா மாதமும் நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது. அதனால் நீங்கள் இப்போ மார்க்கெட் வந்து ஹையில் இருந்தாலும் பண்ணலாம், லோவில் இருந்தாலும் பண்ணலாம், மிடில் இருந்தாலும் பண்ணலாம். ஈவன் லாஸ்ட் 18 மந்த் தான் கன்சால்டேஷன் இருக்குது, அப்பயும் பண்ணலாம். ஆனால் லம்சம்ன்றது மார்க்கெட் டவுனில் இருந்து பண்ணும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது நம்ம போய் லம்சம் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஸோ அப்போது லம்சமாக பண்ணணும் அப்படின்னாக்கா மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது பண்ணலாம். அப்போ நிறைய பேரோட கொஷின், இப்போ மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது என்கிட்ட ஃபண்ட் இருக்குது, லம்சமாக ஒரு 10 lakhs இருக்குது, அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதுக்கான பதில் என்னன்னாக்கா, அதில் அவங்க ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எஸ்டிபி மூலமாக சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அதை வந்து எஸ்ஐபி போல் அவங்க வந்து பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் டவுனில் இருக்குது, நம்மளே பார்க்குறோம், மார்க்கெட் ஹைலேருந்து ஒரு 15% ஃபால் ஆகிருக்கு அப்படின்னும் போது அப்போ நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதான் இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, முதல்ல ஃபண்டை எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க் பண்ணிவிடுங்க. ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அசெட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஈவன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி டவுன் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் அதை வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பேங்க் ஈக்குவலண்டான ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது உங்களுக்கு எந்த ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபண்ட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த எஸ்ஐபியோட யார் பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. எனக்கு இங்கே ஒரு கேள்வி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குள்ளே இருக்கிற முதல் விஷயம் என்னென்னா என்ஏவி. ஆமாம். இந்த என்ஏவினா என்ன, இந்த என்ஏவியை வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்கீமை மெஷர் பண்ணலாம், அதோட வேல்யூ என்ன, அதை வந்து இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இப்போ எப்படி நீங்கள் வந்து ஸ்டாக்குக்கு, இப்போ ரிலையன்ஸோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1500 rupees அப்படின்னு வந்து அந்த ஓவரால் அந்த அசெட்லேருந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறோமோ, அதே போல தான் இந்த ஓவரால் இந்த ஃபண்டோட வேல்யூக்கு பர் யூனிட்டுக்கு ஒரு ப்ரைஸை சூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரைஸோடது தான் வந்து என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து ஓவரால் அசெட், இப்போ அந்த ஃபண்டோட எவ்வளோ இதில் கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் ஒரு 1000 கோடி ரூபா இருக்குது, ஃபண்டோட அசெட்டு மைனஸ் அவங்களோட லைபிலிட்டி, அவங்களுடைய சார்ஜஸ், ஃபண்ட் மேனேஜ் சார்ஜஸ், அது அந்த லைபிலிட்டி டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அவங்க எவ்வளோ வந்து அந்த யூனிட்ஸாக, இந்த இடத்துல நம்ம யூனிட்ஸாக நம்ம சொல்கிறோம், யூனிட்ஸை கால்குலேட் பண்ணாக்கா வரக்கூடிய அமௌண்ட் தான் என்ஏவி. இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம், இங்கே வந்து யூனிட்னு சொல்லுவோம். எஸ், அங்கே வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, இங்கே வந்து யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அதே தான் இப்போ நம்ம யூனிட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இங்கே. ஸோ அந்த என்ஏவியை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ், நெட் அசெட் வேல்யூ, நெட் அசெட் வேல்யூ. ஓகே. ஸோ அப்போது மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸோ மினிமம் வந்து கிளைண்ட் வாங்கினா ஒரு யூனிட் பர்ச்சேஸ் பண்ணணும் மினிமம். மினிமம் ஒரு, அது என்ன விலையில் இருந்தாலும் ஒரு யூனிட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒரு யூனிட். எஸ். இப்போ 1, 5, 10, 20, 50 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 யூனிட்ஸும் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு, அப்போ இதுதான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் இங்கே மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஆமாம், அங்கே நீங்கள் வந்து 0.5லாம் வாங்க முடியாது. ஆமாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு அமௌண்ட் இப்போ 10,000 rupeesக்கு எவ்வளோ யூனிட்ஸ்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெசிமல் கூட வாங்கலாம். ஓகே. ஸோ அப்படிதான் உங்களுக்கு 50.5 யூனிட்ஸ், 20.3 யூனிட்ஸ் அப்படி கூட நம்ம வாங்கலாம், ஸ்லைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அங்கே வந்து குவான்டிட்டியை ஸ்லைஸ் பண்ண முடியாது. ஓகே, வெரி குட். இப்போது இந்த என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ இருக்கு இல்லையா, இது அதிகமாக இருக்கிறதுக்கும் கம்மியாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று, ஒரு சில கிளைண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பிகினர் மியூச்சுவல் ஃபண்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க, நெட் அசெட் வேல்யூ அதிகமாக இருந்தால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபண்டு, என்ஏவி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த என்ஏவி என்ன சொல்லுது? ஆக்சுவலாக வந்து என்ஏவி அதிகமாக இருந்தாக்கா அது வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னும் இல்லை, கம்மியாக இருந்தாக்கா அப்படிலாம் இல்லை. என்னன்னாக்கா வந்து இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் 10% மூவ் ஆகுது அப்படின்னாக்கா, ஸோ அதே ஈக்குவலண்டான 1000 rupees என்ஏவிக்கு 10% மூவ் ஆகும்.
அதே 10 rupees NAVக்கு 10%னா அதுக்கு மூவ் ஆகும். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நீங்கள் ஈக்குவலாக தான் வாங்கியிருக்க போகிறீங்க. ஸோ ரிட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்க்கும் என்ஏவிக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே. நீங்கள் அந்த NAV ப்ரைஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே. நம்ம நினைக்கக்கூடாது அதாவது வந்து ஹை NAV இருக்குது அதனால் வந்து வேகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே, சூப்பர். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, NAV இதை பற்றி பார்த்தோம். ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணுறது எப்படி? மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எந்த ஃபண்டை நான் சூஸ் பண்ணணும், இல்லை கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லுங்கள். ஜென்ரலாக ஒரு ஃபண்டில் என்னெல்லாம் பார்க்கணும்? ஜென்ரலாக இது 2 விதமாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பர் இண்டிவிஜுவலுக்கு அது வேரி ஆகும். இன்வெஸ்டர் சைடில் வேரி ஆகும். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக காமனாக என்னென்ன மெட்ரிக்ஸ் பார்க்கணுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபண்டு என்ன நேமில் இருக்குது, என்ன ஃபண்டு ப்ளஸ் அதோட என்ன கேட்டகரி. ஏஎம்சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ICICI ஆர் HDFC இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டகரி இருக்குது, டைப் லைக் மிட் கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், அது என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பெஞ்ச் மார்க் வந்து ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மிட் கேப்னா மிட் கேப் இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்போ எந்த இண்டெக்ஸை பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன வந்து கேட்டகரியில் வந்து அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, அப்ஜெக்டிவ் வந்து பண்ண போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபண்ட் நேம், கேட்டகரி, பெஞ்ச் மார்க், அதாவது அப்ஜெக்டிவ். ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணும். கண்டிப்பாக. மிட் கேப்னா மிட் கேப் ஃபாலோ பண்ணும் அந்த இண்டெக்ஸை, ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணும். இப்போ அதை பீட் பண்ணுறதா இல்லையான்றது தான் இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் நம்ம. ஸோ ஏதோ ஒரு இண்டெக்ஸோட ஃபைட் பண்ணணும், ஃபைட் பண்ணி வின் பண்ணணும் அந்த ஃபண்டு. ஆமாம். ஓகே. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் பார்த்ததில் வந்து என்னென்னா ஓவரால் இந்தியாவில் 1/3 ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுது. 2/3 ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மிங், அதாவது என்னென்னா பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை பீட் பண்ணவே இல்லை. ஆமாம். ஸோ இப்போ இது வந்து என்னென்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் மெயின்டைன் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு பிகினரில் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணுறது எப்படி? அதுக்கு முன்னாடி கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள். கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ ஒரு பிகினர் இருக்கார், அவர் ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, என்ன பர்பஸ், கோல் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ண போகிறாரா, இல்லைனா வீடு வாங்கிறதுக்காக பண்ணுறாரா, இல்லை சில்ட்ரன்ஸோட ஹையர் எஜுகேஷன் பண்ண போகிறா, எதுக்காக அதை சூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கோல் செட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரியான ஃபண்டை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட கோல் வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய மிட் அண்ட் ஸ்மால் கேப் கூட அவர் சூஸ் பண்ணலாம் ஃபார் லாங் டேர்மாக இருந்தால். இதே அவரோட கோல் வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு 5 years நான் கார் வாங்க போகிறேன், இதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸோ இல்லைனா வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அவருடைய கோல் எவ்வளோ பீரியட் அவர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் லெவல். ஸோ அவர் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு, அவருக்கு பென்ஷன் எதிர்பார்க்குறாரு, அப்போது அவருக்கு அங்கே ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ அவருடைய ஃபண்ட் சூஸிங் வந்து ரிஸ்க் இல்லாத ஒரு ஒரு மல்டி அசட் கேட்டகரியோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதே வந்து யங் ஏஜில் இப்போ தான் வந்து வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அவர் ஸ்மால் கேப் ஆர் மிட் கேப்பை சூஸ் பண்ணலாம். அப்போ அவருடைய ஏஜ், ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் என்ன கோலுக்காக அவர் பண்ண போகிறாங்க அதை வச்சு தான் வந்து அவருடைய ஃபண்டை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ மெயினாக வந்து எந்த பர்பஸுக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்டே கேட்கும்போது எதுக்காக சார் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இல்லை சார் சும்மா சேவிங் பண்ணலாம், நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா ஒரு எமர்ஜென்சி வரும்போது ஃபஸ்ட்டு அவர் வந்து அங்கே தான் வந்து கை வச்சு அந்த பணத்தை எடுத்துருவார். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு பர்டிகுலர் கோலை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. ஓகே. கம்ப்ளீட்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி, செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இவங்களை டிஸ்கஸ் பண்ணி உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் சப்போர்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேவா, இந்த செஷன் என்னோட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் டிஸ்கஷனுக்கு நன்றி. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நானுமே வந்து நிறைய விஷயத்தில் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் என்னுடைய கிளைண்ட்ஸுக்குமே நிறைய விஷயங்கள் வந்து இங்கேருந்து நான் கண்டிப்பாக அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த வீடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.